Good morning students, have a nice day. This video for first level பரீட்சையா. இப்போது பார்ட் டூவோட கண்டினியூவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வஹ் கலம் ஹை, வஹ் வா ஹா வஹ் கலமா கலம் ஹை, வஹ் கலம் ஹை அது பேனா. வஹ் क्या है, वह हा वह इक या क्या है, वह क्या है அது என்ன, वह कलम है அது பேனா. இதோட நமக்கு பார்ட் 2 வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பாடத்தோட அபியாசம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அபியாஸ் मतलब பயிற்சி. இப் யா சா அபியாஸ் பயிற்சி. ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டில் வந்து காலி ஜஹ பரோ, பரோ அப்படின்னா நிரப்பு அப்படின்னு அர்த்தம். பரோ பரோ. காலி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எம்டி. காலி காலி. ஜஹக் ஜா க ஹா ஜஹக், ஜஹக் அப்படின்னா பிளேஸ், எம்டியாக இருக்க பிளேஸை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வஹ் டேஷ் ஹை ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல எந்த பொருள் வேணாலும் போட்டுக்கலாம். வஹ் கலம் ஹை, வஹ் மேஸ் ஹை, சம்திங் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து வஹ் டேஷ் ஹை. அங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா கியா தான் வரணும், கொஸ்டின் கேட்டிருக்கிறதால. அப்போ வஹ் கியா ஹை. தேர்ட் ஒன் டேஷ் கலம் ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல யஹ் வஹ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பேனான்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது பேனா இது பேனா என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யஹ் மேஸ், இது மேசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹை போட்டால் தான் கிராமர் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹை தான் போடணும். வஹ் கிதாப், அதுவும் அதே மாதிரி தான் ஹை போட்டு ஃபினிஷ் பண்ணணும். फोर्थ वन फिफ्थ वन फिनिश. सेकंड रोमन लेटर सेकंड. तमिल या अंग्रेजी में अर्थ लिखो, लिखो 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 அப்படினா எழுது. अर्थ अ इर ता, अर्थ அப்படினா மீனிங்ஸ். எதில் எழுதணும், தமிழ் தமிழா தமிழ், யா யா அப்படின்னா அல்லது. அங்கிரேசி அ இங்கிரேசி, அங்கிரேசி அப்படின்னா இங்கிலீஷ், தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து கிதாப் புத்தகம்னு எழுதணும். மேஸ் மேசை, கலம் பேனா, கியா என்ன. முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம ரோமன் லெட்டர் தேர்டு பார்க்க போகிறோம். சித்திர தேக்கோ और ஜவாப் தோ. சித்திர 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 அப்படின்னா படம், தேக்கோனா பார். நம்ம மோர் பாட்டில் படிச்சிருக்கோம், தேக்கோ பார். और एंड जवाब 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 दो, जवाब दो அப்படின்னா பதில் கொடு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, யஹ் கியா ஹேன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னன்னு கேட்டுட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அந்த கியாவை எடுத்துகிட்டு நம்ம என்ன அந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா கிதாப் அப்படின்னு எழுதணும். யஹ் கிதாப் ஹே, இது புத்தகம். செகண்ட் ஒன் யஹ் கியா ஹே, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கலம் கொடுத்துருக்காங்க. அப்போ கியாவை எடுத்துகிட்டு நம்ம என்ன எழுதணும், கலம் எழுதணும். யஹ் கலம் ஹை. தேர்ட் ஒன் யஹ் கியா ஹை, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யஹ் மேஸ் ஹை. அவ்வளோதான், அபியாஸ் முடிஞ்சு போச்சு. நல்லா ஸ்பெல் பண்ணி படித்து பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. தன்யவாத்.